வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட பொதுவான ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ எதுக்காக அந்த அறிகுறிகளை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, முதல்ல அந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே புற்றுநோய் செல்கள் மென்மேலும் பரவாமல் சிகிச்சை பெற்று நம்ம நலமடைந்து கொள்ளலாம். அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ புற்றுநோய் பற்றின ஒரு சுருக்கமான குறிப்பை முதல்ல நம்ம தெரிஞ்சு கொள்வோம். உலக அளவில் ஏற்படக்கூடிய இறப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டிருக்கிறது புற்றுநோய் தான். 2020ஆம் ஆண்டில் 10 மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் எல்லாம் புற்றுநோய் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்றது ரிப்போர்ட்டில் இருக்கு. அதிலும் குறிப்பாக மார்பகம், நுரையீரல், பெருங்குடல், விந்துப்பை இந்த மாதிரி பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா தாக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகள்லாம் அதிகமாகவே இருந்திருக்கு. புற்றுநோய் சிகிச்சையில் எது நமக்கு தடையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் கண்டறிதல் தான். ஸோ அதாவது புற்றுநோய் இருக்குன்றதே நமக்கு வந்து தெரியாத அளவுக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்கும். இதனால் புற்றுநோய் செல்கள் இருக்கிறது தாமதமாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதற்கான சிகிச்சைகளுமே நமக்கு தாமதமாக ஏற்படலாம். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த சிகிச்சைக்கு அப்பாற்பட்ட வளர்ச்சியை புற்றுநோய் செல்கள் வந்து பெற்றுவிடுவதால ஸோ நமக்கு அது வந்து மரணத்தை கொண்டு போயிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இறக்க வச்சிடும். ஸோ அதனால் ஆரம்ப கட்டத்திலேயே அதனுடைய அறிகுறிகளை தெரிந்து கொள்ளும் போதே சிகிச்சை பெற்று நலம் பெறுவதற்கு என்னென்ன அறிகுறிகளை புற்றுநோய் ஆரம்பத்தில் நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடல் எடை குறைதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே இந்த நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இது வந்து கணையம், வயிறு, உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். சில பேர் வந்து உடல் எடை குறைஞ்சது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது அவங்க எந்த விதமான எஃபர்ட்டும் போட்டிருக்க மாட்டாங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு. ஆனாலும் உங்களுடைய உடல் எடை குறையுதுன்னா நாமளே எஃபர்ட் போடல, நம்மளுடைய உடல் எடை குறையுது, சரி விடுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவாங்க. அது உங்களுக்கு கடுமையான பக்க விளைவுகளை வந்து உங்களுக்கு குறிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடை குறைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு சரியான ஃபுட்டெல்லாம் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, பசியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா தான் அது ஆரோக்கியமான வழிமுறை. அப்படி எதுவுமே இல்லாமல் உடனே உங்களுடைய அதிகப்படியான வெயிட்டெல்லாம் ஈஸியாக குறைஞ்சிடுது அப்படின்னா அது வந்து ஒரு அபாயகட்டமான அறிகுறி தான். ஸோ அது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா புற்றுநோய் வந்து எப்படி பார்த்தாலுமே அந்த வீக்கமாக கட்டிகளாக தான் நமக்கு வந்து பரவும். ஸோ இப்போ உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுறக்கூடாது. வயிறு, மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் ஏற்படலாம். எனவே இந்த மாதிரியான கட்டிகள் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் மருத்துவரை வந்து அணுகணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்து அந்த கட்டிகள் வந்து சரியாயிடுச்சு அப்படின்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து சரியான மருத்துவ ஆலோசனை பெற்றிருக்கீங்க, அந்த கட்டிகளை வந்து நீக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெற்றுமே உங்களுக்கு அந்த கட்டிகள் வந்து மருந்துகளை எடுத்தும் சரியாகல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் மருத்துவரை அணுகி இது வேற ஒரு பிரச்சனை அப்படின்றத வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எடுத்து கூறி அவங்களும் வந்து செக் பண்ண வைக்கணும். ஏன்னா இது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்குமே, அது எப்படி நீங்கள் வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு நீங்கள் குறிப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் ஏற்படலாம். அதாவது உண்மைதான். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய இருமல் பிரச்சனை வந்து 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இந்த இருமல் பிரச்சனை இருக்குது அப்படின்றது பட்சத்தில் வச்சிங்களேன். அதே போல் அந்த இருமல் பிரச்சனை இன்னும் மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக மாறி தொடர்ந்து இருமல், வறட்டு இருமல், சளியுடன் கூடிய ரத்தம் வெளியேறுதல், சுவாசிக்கிறதுல வந்து சிரமம் ஏற்படுது, இப்படிலாம் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த என்ன ஆகும் அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா எந்த இருமலுமே நம்ம மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டதுக்கப்புறம் க்யூர் ஆகிடணும். ஆனால் 3 வாரங்கள் ஆரம்பித்து 4 வாரங்கள் வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து இருமல் இருக்குது, வறட்டு இருமலாக மாறிக்கிட்டு இருக்குது, இருமும் போது அதை வந்து சளியுடன் வந்து ரத்தம் வந்து வெளியேறுது, இருமும் போது சுவாசிக்கிற சிரமம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது வந்து ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவனமாக வந்து அது சிகிச்சை பெற்றுக்கொள்ளணும்.
மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது. உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் புறக்கணிக்க கூடாது. பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து தோல் புற்றுநோய், அதாவது ஸ்கின் கேன்சருக்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்களுடைய சருமத்தில் ஒரு புதிய மரு அல்லது புதிய மச்சம் தோன்றும் பொழுது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுதல், கலர் சேஞ்ச் ஆகிறது, அல்லது அளவு அதிகரித்தல், சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவர் அணுகணும். அவங்க உங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்குவாங்க. அதாவது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது சாதாரணமாக ஏதோ ஒரு பிரச்சனைன்னு கடந்து போயிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு தோல் சார்ந்த மருத்துவ நிபுணரை சந்தித்து அது மற்ற தோல் சார்ந்த பிரச்சனை தானா அல்லது தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியான்றதை வந்து நீங்கள் கவனத்தோட பார்க்கணும். சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் உங்களுக்கு பார்க்கப்படுது. சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து போகிறீங்க அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கீங்க, அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது. இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம். வலியுடன் வந்து சிறுநீர் வெளியேறுதல், சிறுநீர் நுரைத்து வெளியேறுதல், சிறுநீர் கழிக்கும் போது உங்களுக்கு ரத்தம் வரது, சிறுநீர் கழிக்கும் போது கீழ் முதுகில் வலி ஏற்படுவது, இது எல்லாமே புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கழிவு நீக்க மண்டலத்தில் வந்து நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு, அங்கே புற்றுநோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து நச்சுக்கள் பெருக ஆரம்பித்து அசுத்தமாக நம்மளுடைய உடல் வந்து தென்படும் பொழுது ஈஸியாகவே நிறைய நோய் அட்டாக் ஆகிட்டு சிறுநீரகமெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு நம்ம வந்து உடல்நிலை வந்து மோசமாகிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது சிகிச்சைகளை மேற்கொண்டு நலமோடு வாழுங்கள். உடல் வலி உங்களுக்கு ஏற்படுதா பாருங்க. அந்த உடல் வலி கடுமையாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடல் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அதாவது புற்றுநோயினுடைய ஆராய்ச்சிகளின்படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள், நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுப்பதால தான் அதிகமான வலி அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ சாதாரணமானது மட்டுமே கிடையாது புற்றுநோய். புற்றுநோய் வந்துச்சுன்னா அப்படியே ஸ்ட்ரெஸ், டென்ஷனாக, டெப்ரெஷனாக இருக்கும், உடல் முழுவதும் சோர்வாக இருக்கும், சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது கூட உங்களால் முடியவே முடியாது. எழுந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு, ஒரு கழிப்பறைக்கு வந்து போகிறதுக்கு, ஒரு டிவி ரிமோட் எடுத்து யூஸ் பண்ணுறது கூட உங்களுக்கு வந்து முடியவே முடியாது. அதாவது சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது, சாப்பிட்றது கூட சோம்பேறித்தனம் இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து உட்காந்து இடத்துலையும் அப்படியே இருந்துருவீங்க. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுப்பீங்க, ஓய்வு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து துணை புரிந்தாலும் நீங்கள் உறக்கத்தோடு இருந்து ரெஸ்ட் எடுத்தாலுமே இந்த சோர்வு அப்படின்றது போகாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறிகள் தான். ஏன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்தும் சரியாகலை, ரெஸ்ட் எடுத்தாலே உடல் வலி வந்து சரியாயிடணும், மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டா சரியாயிடணும். அப்படி நீங்கள் எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வந்து எதுவும் நடக்கலைன்னா கன்ஃபார்ம் நீங்கள் தான் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இது வந்து புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கலாம். தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இப்போ நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தொடர்ந்து நெஞ்செரிச்சல், அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் நினச்சிக்குவாங்கன்னா அல்சர் இருக்கிறதால நெஞ்செரிச்சல் இருப்பதுன்னு நினச்சிக்குவாங்க, அல்லது அசிடிட்டி ஏற்படுற அளவுக்கு ஏதாவது நம்ம உணவுகளை சாப்பிட்றோன்னு நினச்சிக்குவாங்க. அது மாதிரிலாம் நீங்கள் நினைக்காம நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுதுன்னா அதுவுமே வந்து உங்களுக்கு அந்த வயிறு, தொண்டை குழாய், அந்த மாதிரி தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. உணவு விழுங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. உணவு உண்ணும்போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விழுங்குவதில் சிரமம் உண்டாதல், உணவு மீண்டும் மீண்டும் தொண்டையில் சிக்கிக்கொள்வது, இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான். இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அவங்களுடைய மருத்துவரை நீங்கள் உடனே அணுகணும். இந்த அறிகுறியை வந்து சரி பண்ணிக்கிட்டு அந்த புற்றுநோய் சிகிச்சைகளை மேற்கொண்டு ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அது வந்து உணவு குழாயில் வந்து ஒரு புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னா போதுமான அளவுக்கு நம்ம உணவுகளே எடுத்துக்க மாட்டோம். அப்புறம் ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும், வேறு வேறு வகையில் நிறைய நோய்கள் வருவதற்கு இந்த அறிகுறி காரணமாக அமைஞ்சிடும். அதனால் நம்ம எப்போதுமே அந்த உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுது அப்படின்னா அந்த உணவு குழாய் புற்றுநோய் வந்து சரி பண்ணிக்கிறது நல்லது. இரவில் அதிகம் வியர்த்தல் அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. இரவில் வியர்ப்பது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சமயங்களில் இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வகை புற்றுநோய்கள் எல்லாமே உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் இரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை வந்து உங்களுக்கு பாதிக்கும். இதனால தான் உங்களுக்கு வந்து நைட்டு வந்து அதிகமாக ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா உடனே நீங்கள் பீதி அடையக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த மாதிரியான அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக இருந்தே ஆக வேண்டும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில்
இருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இதை உதாசீனப்படுத்தாமல் அதற்கான சரியான நடவடிக்கையை மேற்கொண்டு மருத்துவரை அணுகி தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அது புற்றுநோயாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடனே நீங்கள் சிகிச்சை பெற்றுக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. ஏன்னா 50 வருடங்களுக்கு முன்னாடி புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் புற்றுநோயில் இப்போ ஏராளமான வகைகள் இருக்குது. குறிப்பாக தோல் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், விந்துப்பை புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய், சிறுநீரக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு பல வகைகள் இருக்குது. ஸோ இவை ஒவ்வொரு புற்றுநோய்க்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் வந்து இருக்கும். ஆனால் இப்போ நாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிகுறிகள் எல்லாமே புற்றுநோய் வரும்போது பொதுவாக நமக்கு தென்படக்கூடிய அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் தென்படும் பொழுதே நீங்கள் கவனமாக இருந்து தீவிர மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு சிகிச்சை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.